காலை வணக்கம் மக்களே. இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா சின்ன சேலம் ரயில்வே ஸ்டேஷன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜேர்னி சேலம் நோக்கி இருக்க போதுங்க. என்ன ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ட்ரெயின் நம்பர் 06121 கடலூர் போர்ட் டு சேலம் ஜங்ஷன் டெமோ எக்ஸ்பிரஸில் தாங்க நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம சின்ன சேலத்துலேருந்து தான் போட் பண்ண போகிறோம். அண்ட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சேலம் டு சேலம் ஜங்ஷன் வந்து ஒரு ஆளுக்கு 25 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. டைம் 6:51 ஆகுதுங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்காடு ஹில்ஸ் தெரியும், ஃபுல்லாக ஷேர்வராயன் ரேஞ்சில் வரும். ரேஞ்சோட அந்த ஸ்டேஷனை பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம பின்னாடி இருக்கிற மலைக்கு தான் போக போகிறோம். ரொம்ப நாளாக போகணும்னு ஆசை. ஸோ ஏற்காடு தான் இன்னைக்கு நம்ம போக போகிறோம். இப்போதைக்கு கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்னு பார்க்கும்போது சின்ன சேலம் தாங்க பிகெஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனாக இருக்குது. கூடிய சீக்கிரம் கள்ளக்குறிச்சிக்கும் நமக்கு ரயில்வே ஸ்டேஷன் வரப்போகுது. ஸோ அதை என்னன்னு சொல்லிட்டு போகிற வழியில் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ சின்ன சேலம்னு இருக்கிறது கூடிய சீக்கிரம் சின்ன சேலம் ஜங்ஷனாக மாறப்போகுது. சின்ன சேலத்துலேருந்து கள்ளக்குறிச்சி வரைக்கும் நமக்கு ஒரு லைன் போகிறதா ஆல்ரெடி ரயில்வே ப்ராஜெக்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 80% ஆஃப் த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விக்கிபீடியாவில் படித்தேன். ஸோ கூடிய சீக்கிரம் கள்ளக்குறிச்சி அண்டு சின்ன சேலத்தை நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம். ஆல்ரெடி பல வருஷ கோரிக்கையில் தான் இந்த லைன்ன்றது இருந்துட்டு இருந்தது. லேட்டஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் தான் நமக்கு பட்ஜெட்ன்றது அனௌன்ஸ் பண்ணாங்க. 99 crores வந்து இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. இந்த சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி லைன் இன்னொரு 1 or 2 years இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது எதிர்பார்ப்பா இருக்குது. பார்ப்போம் சதர்ன் ரயில்வேஸ் எவ்வளோ சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 5 minutes ட்ரெயின் வந்து வரப்போகுது. ஸோ ட்ரெயினோட அரைவில் கேப்சர் பண்ணிட்டு நம்மளோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். கைஸ், நம்ம ட்ரெயின் 06121 கடலூர் போர்ட் ஜங்ஷன் டு சேலம் ஜங்ஷன் டெமோ எக்ஸ்பிரஸ் ஒரு 4 நிமிஷம் டிலேவோட சின்ன சேலம் ரயில்வே ஸ்டேஷன் ஆல்ரெடி அந்தோதியா பண்ணியிருக்கோம். நம்ம லாஸ்ட் கோச்சில் ஏறலாம். லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஃப்ரண்ட் கம்பார்ட்மெண்ட்ல ஏறி இருக்கோம். பிகாஸ் லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் வந்து லேடிஸ் ஒன்லி கோச். ஒரு 2 to 3 minutes ஹால்ட்டுக்கு அப்புறமா நம்ம ட்ரெயின் சின்ன சேலம் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து டிபார்ட் ஆயிடுச்சு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல இருந்து டிபார்ட் ஆகுது. செக்கிங் சவுண்ட் நல்லாவே கேட்குது. ஆட்டோல இறங்கி பஸ்ஸுக்கு போறான். நீ சீட்ஸ் எல்லாமே நல்லாவே வேக்கண்டா இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் பார்க்கும்போது மேல் நிறைப்பினர் வரப்போகுது. மேல் நகர் இப்போ ஒரு ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். பர்சனலி எனக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப கனெக்டிங்கான ரயில்வே ஸ்டேஷன். அது என்னன்னு சொல்லிட்டு போக சொல்றேன். இப்போ அப்புறமா சொல்றேன். தலைவாசல் ரீச் பண்ணிட்டாங்க. இதுவும் எனக்கு ஒரு கனெக்டிங்கான ஸ்டேஷன். பர்சனலி ரொம்ப கனெக்டான ஸ்டேஷன். ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன் இப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ரயில்வே ஸ்டேஷன் மட்டும்தான், மற்ற எந்த ஸ்டேஷனும் நான் சொல்ல மாட்டேன். ஸ்கூல் பசங்க க்ரௌடு நிறைய பேர் இருக்காங்க. ட்ரெயின் 3rd ஹால்ட்டான ஆத்தூருக்கு வந்து ரீச் பண்ணிடுச்சுங்க. அஃபிஷியலி 3rd ஹால்ட் இல்லை, பட் நம்ம சின்ன சேலத்துல இருந்து 3rd ஹால்ட்டு.
லைன்ல இருக்க எல்லாரும் நம்மள தான் பாக்குறாங்க, குறுகுறுன்னு பாக்குறாங்க. ஒரு சில பேர் இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூஞ்சி நிறைய சொல்லிடுவாங்க. பட் அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு பெரிய பிரச்சனை அவரோட பேஷன் பத்தி அவங்களுக்கு தெரிய போறதில்ல, எனக்காக வீடியோ எடுக்கணும். ஸோ அதுக்கு அவங்க என்ன சொன்னாலும் அதை பத்தி நம்ம கேர் பண்ணக்கூடாது. நம்ம வேலையை நம்ம சிறப்பாக செஞ்சுட்டு போயிட்டு நல்லது சொல்லணும். முத்துமலை முருகன் டெம்பிள். இங்க எதப்பர் ரோடுன்னு ஒரு ஸ்டாப் வருங்க, இதுக்கு அடுத்த ஸ்டாப்பு. ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தீங்கன்னா நீங்க ஈஸியா முத்துமலை முருகன் டெம்பிள் ஆக்சஸ் பண்ணலாம். இல்லை நீங்க கள்ளக்குறிச்சியில இருந்து சேலம் போற எந்த பஸ்ல இருந்தீங்கனாலும் முத்துமலையில நமக்கு ஸ்டாப்பிங் இருக்குங்க. ஒன்ஸ் நீங்க கண்டக்டர்கிட்ட வெரிஃபை பண்ணிட்டு இருங்க. அண்ட் சேலம் டு சென்னை ஆப்ரேட் ஆகிற பஸ்ஸும் முத்துமலையில ஸ்டாப் பண்ணுவாங்க. ஐ திங்க் இதுதான் எதப்பூர் ரோடு அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் பக்கம் நீங்க நடக்க வேண்டி வருங்க. ஸோ வயசானவங்க ஏதாவது வந்தீங்கன்னா நீங்க மார்னிங் வாக்கிங் போவாங்கன்னா அந்த வாக்கிங்கை கட் பண்ணிட்டு நீங்க இங்க வந்துருங்க. அண்ட் யூத் அடல்ட்ஸ் எல்லாமே 2 கிலோமீட்டர் நடக்கிறதுல தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சில்ட்ரன்ஸ் மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ஓகேங்க, நம்ம ட்ரெயின் எத்தாப்பூர் ஒரு ஸ்டேஷன்ல வந்து டிபார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எதாப்பூர் நான் சொல்லியிருப்பேன், ஒரு சின்ன மிஸ்டேக்கு, அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஏத்தாப்பூர் ரோடு. ஓகேங்க, நம்ம ட்ரெயின் சின்ன சேலத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போதைக்கு 50 நிமிஷம், இன்னொரு 1 hour ஜேர்னி இருக்கு சேலம் ரீச் பண்றதுக்கு. சேலம் போற பஸ் இருக்கு, நம்ம கள்ளக்குறிச்சி. ட்ரெயின் வீடியோ எடுக்கிறதுல ஸோ அதனால பஸ் எடுக்கிறப்போ வரைக்கும் ஜேர்னி சூப்பராக போகுதுங்க. இந்த ட்ரெயினோட ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்லிடுறேன். ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கு நம்ம கோச்சஸ்ல, அண்ட் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இல்லைங்க, ஃபேன் மற்றபடி அவைலபிளா இருக்கு. ஸ்டேடியம் மாதிரி ஏதாவது செட்டப் பண்ணிருக்காங்க. ஐ திங்க் ஒரு ஸ்டேடியம் தான் நினைக்கிறேன். 2024 மேனுஃபேக்சரிங் கோச்சுங்க. மின்னம்பள்ளி அப்படின்ற ஒரு ஸ்டேஷன்ல இருந்து நம்ம ட்ரெயின் டிபார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்டேஷன் தாங்க இருக்கும். அயோத்தியா அப்படின்னா ஒரு ஸ்டேஷன், அதுக்கப்புறம் சேலம் மார்க்கெட், சேலம் டவுன், அதுக்கப்புறம் சேலம் ஜங்ஷன் ரீச் பண்ணுது. சேலத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சேலம் ஜங்ஷன் வரைக்கும் இந்த ட்ரெயினுக்கு எந்த ஸ்டாப்பிங்கும் ஸ்கிப் இல்லை. ஒரே ஒரு ஸ்டாப்பிங் மட்டும் ஸ்கிப், சேலம் ஈஸ்ட் மட்டும் ஸ்கிப் பண்ணுது. இப்போதைக்கு வண்டி டிலேல தான் போயிட்டு இருக்கு. பட் சேலம்க்கு ஸ்லாக் இருக்கு. ஸோ யூஸ் பண்ணி 8:50 ஒரு 9 மணிக்குள்ள சேலம் ரீச் ஆகிடும். ட்ரெயின் அயோத்திப்பட்டினத்தை வந்து ரீச் பண்ணிச்சுங்க. இன்னும் 2 ஸ்டேஷன் தான் இருக்கு. அதுக்கப்புறம் சேலம் ரீச் பண்ணுது.
நம்ம ட்ரெயின் சேலம் டவுன் வந்து ரீச் பண்ணிடுச்சாங்க. ஒரு 9 நிமிஷம் டிலேல வந்து ரீச் பண்ணியிருக்கு. பட் சேலம் ஜங்ஷனுக்கு ஸ்லாக் இருக்கு பேசுகிற மாதிரி. அண்ட் இதுக்கப்புறமா சேலம் மார்க்கெட் இருக்குங்க, இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்து. அண்ட் சேலம் மார்க்கெட்ல இருந்து சேலம் ஜங்ஷன் ஒரு 4 கிலோமீட்டர் வருது. டோட்டலாக 7 கிலோமீட்டர்ஸ் தான் ஜேர்னி இருக்கு. சேலம் மார்க்கெட் வந்து ரீச் பண்ணிருக்காங்க. ஸ்கூல் பசங்களாம் சேலம் டவுன்ல இறங்கிட்டாங்க. ஸோ ஃப்ரீயாக வெளியே இருக்க முடியுது. பிளாட்ஃபார்ம் பாருங்க எங்கே இருக்குது. நம்ம ட்ரெயின் ஸ்லோவாக சேலம் ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகுதுங்க. 8:55 ஆகுது. ஸோ ஆல்ரெடி சொன்ன ஸ்லாக் யூஸ் பண்ணி கரெக்டான டைமுக்குள்ளே வந்துட்டாங்க. டைம் 8:57. நம்ம ட்ரெயின் வந்து ரீச் பண்ணிடுச்சுங்க சேலம் ஜங்ஷன். ஸோ முன்னாடி போய் பார்க்கலாம். டீசல் இன்ஜின் தாங்க, அதனால தான் டெமோன் போட்டிருக்கு. டீசல் எலக்ட்ரிக் மல்டிபிள் யூனிட். சேலம் ஜங்ஷனோட என்ட்ரன்ஸு. ஸோ அதுக்கு முன்னாடி போனோம்னா நமக்கு சேலம் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ பஸ் பிடிச்சி போனோம்னா சேலம் மெயின் பஸ் ஸ்டாண்ட் போகலாம். பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஃப்ரண்ட்டில் தான் சேலம் ஜங்ஷன் இருக்குது. அப்படியே இதுக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் பஸ்ன்றது ரெகுலராக அவைலபிளாக இருக்குது. இப்போ தான் பஸ் லைன் பை லைன் வந்துட்டே தான் இருக்குது. ஸோ சேலம் ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கைஸ் பார்த்தீங்கன்னா சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜங்ஷன் வரதுக்கும் நம்பர் 13 போட்டு ஜங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் வருது. இந்த சேலம் ஜங்ஷன்ல வந்து இப்போ சேலம் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்காக பஸ் ஏறி இருக்கும். 6 rupeesங்க சேலம் ஜங்ஷன் டு சேலம் பஸ் ஸ்டாண்ட். சேலம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஓகே, சேலம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஒரு 10 minutes டிரைவ் தாங்க சேலம் ஜங்ஷன்ல இருந்து பஸ் மூலமா வர அப்படின்னா. சேலம் பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி இங்க நம்ம சேலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி பாயிண்ட் வச்சிருக்காங்க. ஓகே, இதோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம என்னதான் மெமு ட்ரெயினை கவர் பண்ணியிருந்தாலும் இந்த பஸ் ஸ்டாண்ட் வர வரைக்கும் கவர் பண்ணியிருப்போம். ஏன்னா நிறைய பேர் ட்ரெயின்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் வரதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த ட்ரெயினை. ஒரு சில பேர் மட்டும் தான் கனெக்டிங் ட்ரெயினுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பஸ் ஸ்டாண்ட் வர வரைக்கும் கவர் பண்ணது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம ஏற்காடு போக போகிறோம் கைஸ். ஸோ ஏற்காடு vlog பார்ட் 2ல வரும். இப்போ உள்ளே போயிட்டு நம்ம ஏற்காடு பஸ்ஸில் ஏறி நம்ம ஏற்காடோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. செகண்ட் பார்ட் பார்க்காதவங்க செகண்ட் பார்ட் பாருங்கள். தேர்ட் பார்ட்டும் வரும். வீடியோ சைன் அப் பண்ணுறேன். சபை சைனிங் அவுட்.